இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ எல்பிஜி ஆட்டோ இருக்குது. இப்போ அந்த எல்பிஜி ஆட்டோ வந்து அந்த அந்த கிட்டு அந்த டேங்க் எல்லாம் எடுத்துகிட்டு சிஎன்ஜி செட் பண்ணலாமா, இல்லை எல்பிஜியே இருக்கட்டுமா, எது பெஸ்ட்டு அப்படி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் எல்பிஜி வண்டியை வந்து இப்போ நீங்கள் வந்து சிஎன்ஜியாக மாற்ற போகிறீங்கன்னா அந்த மாதிரி தப்பு செய்யாதீங்க. ஏன்னு சொன்னீங்கன்னா, அதாவது சில வண்டிக்கு தான் வந்து, அதாவது ஒரு 10% இல்லை வந்து 1% வண்டி தான் பக்காவாக இருக்கும். நீங்கள் எல்பிஜி வண்டியிலேருந்து டேங்க் எடுத்துகிட்டு சிஎன்ஜி டேங்க் செட் பண்ணால் அடுத்து என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, இப்போ வந்து உங்கள் சிஎன்ஜி டேங்க் வந்து எல்பிஜி டேங்கோட வெயிட் அதிகமாக இருக்கும். அதாவது அந்த பாடி சேஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து அதுக்கு எல்பிஜி டேங்க் அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து அந்த சேஸ் அந்த பெண்டெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போது நீங்கள் சிஎன்ஜி டேங்க் செட் பண்ணிங்கன்னா சிஎன்ஜி டேங்க் வந்து எல்பிஜி டேங்கோட டேங்க் வந்து வெயிட் அதிகம். அதுவும் இல்லாமல் அது டேங்க் பெருசு. அதனால் வந்து முடிஞ்ச அளவு வந்து அந்த சிஎன்ஜி டேங்க்கு வந்து எல்பிஜி வண்டிக்கும் செட் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து வண்டிக்கும் வந்து செட் ஆகாது. அதுவும் இல்லாமல் வந்து வண்டிக்கு வந்து அந்த கோன் செட்டு ஃபோர்க் இருக்குது பாருங்கள், அடிக்கடிக்கு போயிடும். இது நீங்கள் மெக்கானிக்கிட்ட கேஸ் மெக்கானிக்கு அந்த ஃபிட் பண்ண கேட்டாலும் சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் செட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து முடிஞ்சளவு வந்து எல்பிஜி ஆட்டோ வண்டி வந்துக்கு நீங்கள் வந்து சிஎன்ஜி டேங்க்கு செட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து எல்பிஜிலேயே ஓட்டுங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டு. நீங்கள் வந்து சரி சிஎன்ஜி வந்து டேங்க்கு செட் பண்ணால் சிஎன்ஜியில் ஓட்டினா மைலேஜ் நல்லாயிருக்கும், அதிகமாக கிலோமீட்டர் வரும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஆசைப்பட்டு நீங்கள் செட் பண்ணி அப்புறம் இருக்கிறதும் நஷ்டமாயிடும். அதுவும் இல்லாமல் அது டேங்க்கு வெயிட்டு முடிஞ்சளவு அதெல்லாம் செட் பண்ணாதீங்க. எல்பிஜி வண்டி எல்பிஜியாகவே இருக்கட்டும். உங்களுக்கு சிஎன்ஜியில் ஓட்டணும் ஆசை இருந்தால் நீங்கள் வந்து சிஎன்ஜி வண்டியாக வாங்கிக்கிங்க.